குழந்தைகளுக்கு எல்லாமே இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வந்து விட்டிருப்பாங்க. ஸோ நிறைய அவங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும், ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, வெளியே கூப்பிட்டு போய் வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்பப்போ நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதை வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி கட்டுப்பட்டுக்கு பிடிச்ச மாதிரி இந்த உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ணி கொடுத்தேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்க வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த அவிச்ச உருளைக்கிழங்க அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு சும்மா அப்படியே ஒரு 2 திருகுனா நல்லா அந்த மாதிரி மாவு மாதிரி வந்துடும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, கெட்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் அதை பாத்திரத்தில் எடுத்து உதுத்து விட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போது நான் இந்த இதில் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பட்டரில் சின்ன சின்னதாக நறுக்குன்னா பூண்டு பற்கள், கொஞ்சமாக பெரிய வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு போட்டுக்கிறேன். இது வந்து இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாலாம் செய்வாங்கள்ல அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். நார்மலாக உருளைக்கிழங்கு செய்கிறத விட இந்த இது செஞ்சு போட்டு அந்த உருளைக்கிழங்கு செய்கிறப்ப ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த வெளியில் பீட்சா பாஸ்தாலாம் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட் இதில் இருக்கும். அந்த செஞ்சு வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உருளைக்கிழங்குலேயே உப்பு போட்டிருக்கோம். இந்த டைமில் பார்த்துட்டு உப்பு வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் மல்லி இலைகள் தூவிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது தான் நம்ம என்ன சேஃப் பிடிச்சு போடுறோமோ அது அப்படியே இருக்கும். வெறும் உருளைக்கிழங்கு போட்டோன்னா அப்படியே உருளைக்கிழங்கு வந்து ஒரு மாதிரி கரைஞ்சி எண்ணெயில் போக ஆரம்பிச்சிடும். அதுக்காக மட்டும்தான் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுறது. இப்போ இந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா உருட்டி தேய்ச்சி நமக்கு என்ன மாதிரியெல்லாம் ஷேப் வேணுமோ அந்த மாதிரிலாம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ரவுண்டாக ரிங் மாதிரி போடலான்னு ஒரு பெரிய ஃபஸ்ட்டு ஒரு மூடி வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஒரு ரவுண்டுக்கு ஒரு குட்டியாக என்கிட்ட வேறு எதுவும் இல்லை, அதனால் இதை வச்சு நான் கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்காக அதை பண்ணேன். இந்த மாதிரி ஷேப்லாம் பண்ணுறதுக்காகவே நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது மார்க்கெட்டில். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன மாதிரியெல்லாம் வேணுமோ அந்த பொம்மைங்க மாதிரி இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக. பட் என்கிட்ட அதெல்லாம் எதுவும் இல்லைன்றதுனால நான் அப்படியே ரவுண்ட் கட் பண்ணிவிட்டு இன்னொன்று குட்டி குட்டியாக ரவுண்டில் அந்த ஃபோர்க்கில் வச்சு சும்மா அப்படியே அழுத்தி கொடுத்தேன். அது ஒரு டிசைனாக வந்தது. இந்த பிஸ்கட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி டிசைனில் வந்தது. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்து கொடுத்துடலாம். பொரிச்சிட்டு இருக்கப்பவே நல்ல ஒரு வாசம் வரும். குழந்தைங்க கிச்சனுக்கு வந்துடுவாங்க. கட்டுப்பட்டும் அப்படி தான் நான் செஞ்சிட்டு இருக்கப்பவே வந்து மம்மி மம்மி மம்மின்னு கையை நீட்டி ஒரே சவுண்டு அது வேணுமா. அதுக்கப்புறம் நான் செஞ்சுட்டு வீடியோவை எடுத்துகிட்டு தரேன்டா அப்படின்னா, ஆனாலும் பொரிச்சிட்டு இருக்கப்பவே 1-2 பீஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ரவுண்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க டைம் இல்லை எனக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு பெருசாக ஒரு ரவுண்டு தேய்ச்சி இந்த மாதிரி கட் பண்ணி ஃபோர்க்கில் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டேன். அது ஒரு டிசைனாக அழகாக வந்தது. அதுதான் உண்மையாகவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்ல பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி, ஆனால் டேஸ்ட்டு வித்தியாசமாக சூப்பராக இருந்தது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இதுக்கு வந்து நான் பன்னீர் மயனைஸ் தான் வச்சு கொடுத்தேன். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்தி. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கட்டுப்பட்டுக்கு மயனைஸ்னால் அவ்வளோ விருப்பம். ஆனால் நான் தயிரில் அந்த மாதிரி பன்னீரில் இப்படி தான் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா ஆயில் அந்த பச்சையான முட்டை அதெல்லாம் சேர்த்து கொடுக்குறது குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்தி கிடையாது. இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா கடைக்கே போக தேவையில்லை. வீட்டிலையே அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீட்டிலையே செய்கிற ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குட்டீஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தா அம்மாட்ட காமிச்சு செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். தேங்க்யூ.